இதெல்லாம் பஞ்சாயத்துல பேசுற பேச்சு மாதிரி தெரியல. சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. சூர்யா மாப்பிள வந்தா தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். என் மாப்பிளைய முதல்ல கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் வரமாட்டாயா? அவன் வரமாட்டான். ராஜாங்கம் அவன் தான் கொலை பண்ணிட்டு தலைமறைவா போய் உட்கார்ந்து இருக்கானே, அப்புறம் எப்படி வருவான்? வரமாட்டான். வருவாரு. சூர்யா சார் நிச்சயமா வருவாரு. நீங்க சொல்ற மாதிரி கொலையே பண்ணிருந்தாலும் ஓடி போய் ஒளியற கோழை இல்ல சூர்யா சார். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா நின்னு பேசுற தைரியம் இருக்கு அவருக்கு. அப்படிப்பட்டவர் காணாம போயிருக்காருன்னா கண்டிப்பா அது சதி வேலைதான். நீங்க சொல்ற மாதிரி சூர்யா சார் வீராவை கொண்டு இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நேத்து நைட் அவர் எல்லசாமி கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவர்கிட்ட பேசினேன். சூர்யா சார் என்கிட்ட சந்தோஷமா தான் பேசினாரு. இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. சூர்யா தானே 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது சந்தோஷமா சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் அவன் அப்படிதான் இருந்தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? மனசு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி மாறும். அதுலயும் சூர்யா நொடிக்கு நொடி மாறுற ஆளு. எப்போ கோவம் வரும், எப்போ சந்தோஷமா சிரிச்சு பேசுவான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி கோவம் வந்துட்டா பேசிட்டு அடிக்கிற ஆள் இல்ல சூர்யா, அடிச்சிட்டு தான் பேச ஆரம்பிப்பான். அவன் மனசு அந்த 1 மணி நேரத்துல எப்படிலாம் மாறி இருக்குமோ, வீரா மேல எந்த அளவுக்கு கோவம் வந்திருக்குமோ யாருக்கு தெரியும்? அதான் நந்தினி தெளிவா சொன்னால, பேசிட்டு அடிச்சாலும் அடிச்சிட்டு பேசினாலும் முகத்துக்கு நேரா அதை செய்வான் சூர்யா. உங்கள மாதிரி முதுகுல குத்துற ஆள் இல்ல. இங்க பாருங்க தம்பி, ராஜாங்கம் தப்பு செஞ்சிருக்காரு, இல்லன்னு சொல்லல. அதுக்காக அதையே சொல்லி சொல்லி அவரை பேச விடாம தடுக்கிறது நியாயம் இல்ல. என்ன நியாயம் இல்ல? பார்க்க போனா ராஜாங்கம் செஞ்ச தப்புக்கு அவனை எப்பவோ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கணும். அதுவே அருணாச்சல ஐயா சொன்னதுனாலதான் வேண்டான்னு மன்னிச்சு விட்டு இருக்கோம். ஐயா, இப்படி எங்களை பழி வாங்கதான் மன்னிச்சு விடுற மாதிரி விட்டுருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். ராஜாங்கம், உன்னை பழி வாங்கறதால எங்களுக்கு ஆக போறது எதுவும் இல்ல. என் புள்ள சூர்யா நேத்தி வீரா கிட்ட கோவப்பட்டது கூட நேத்தி வீரா செஞ்ச தப்புக்காக தானே தவிர நீ பண்ண துரோகத்துக்காக இல்ல. தப்புக்காக கோவப்பட்டானோ துரோகத்துக்காக கோவப்பட்டானோ? கோவப்பட்டான்ல, கொல்லணுங்கிற அளவுக்கு கோவப்பட்டான்ல. ஆமா, நேத்து நைட்டு நான் மட்டும் தடுத்து வீராவை அனுப்பி விடலனா நேத்து அங்கேயே வீராவோட கதை முடிஞ்சிருக்கும். உனக்கு என்ன ஆச்சு? தப்பு செஞ்சவனுக்கு நியாயம் பேசுற? யாரு என்ன நினைச்சாலும் சரி, நான் திரும்பவும் சொல்றேன், ஒருத்தன் ஏற்கனவே ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த பிரச்சனையே பேசக்கூடாது. நாம பஞ்சாயத்து ஆளுங்க, ஊருக்கு பொதுவானவங்க. பிராதுன்னு வந்துட்டா அந்த விஷயத்துல சரி எது தப்பு எதுன்னு மட்டும்தான் பார்க்கணும். இல்லனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அன்பு கேட்ட மாதிரி தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டீங்களேன்னு நம்மள இந்த ஊரே கேள்வி கேட்கிற நிலைமை வந்துரும். சூர்யா தம்பிய ராஜாங்கம் தான் கடத்திட்டாருன்னு பெரிய குடும்பத்துக்காரங்க சொல்றாங்க. சூர்யா தம்பி தான் வீராவை கொன்னுட்டாருன்னு ராஜாங்கம் சொல்றாரு. இதுல எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியலையே. உண்மை எதுன்னு தெரியாத வரைக்கும் குற்றம் சுமத்தப்பட்டது தானே. என்ன மணியக்காரரே, உங்க பேச்சு கொஞ்சம் கூட நியாயமா இல்லையே. அவர் நியாயமா தான் பேசுறாரு. இல்லன்னு யாராவது சொல்லட்டும். எங்க சொல்லி பாருங்க, ஊர்க்காரங்களாம் சொல்லுங்க. சூர்யாவை நாங்க கடத்தி இருக்கோம்னு சொல்றாங்க. சூர்யாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பழி எங்க மேல தானே இருக்கும். அதே மாதிரி வீராவை கொண்டது நீங்க தானே நாங்க சொல்றோம். இல்லன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அந்த பழிய நீங்க சுமந்துதான் ஆகணும். இப்படி ஒரு கொலகார பழியோட இருக்கிற குடும்பத்தோட கையால அம்மனுக்கு கிரீடம் சாத்த கூடாது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. எங்க புள்ள சூர்யா நிச்சயமா வீராவோட சாவுக்கு காரணமா இருக்க மாட்டான். ஆனா எங்களால இப்ப அதை நிரூபிக்க முடியல. சூர்யா வர வரைக்கும் காத்திருந்தாகணும். அதனால பஞ்சாயத்து என்ன முடிவு சொன்னாலும் நாங்க அதுக்கு கட்டுப்படுறோம். என்னங்க சுந்தரவள்ளி, அமைதியாரு, வேற வழி இல்லப்போ.
பஞ்சாயத்து என்ன முடிவு சொல்ல போதே? இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல பஞ்சாயத்துக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. பெரிய குடும்பத்து மேல இப்படி ஒரு பழி விழுந்துட்டதுனாலயும் அதை இல்லன்னு நிரூபிக்க இப்ப அவங்களால முடியாதுன்னு அருணாச்சல ஐயா சொன்னதுனாலயும் இந்த வருஷம் அம்மனுக்கு கிரீடு சாத்துற பொறுப்பை கோயில் நிர்வாகத்துக்கிட்டயே ஒப்படைக்கிறதா பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்கு. அதனால அம்மனுக்கு கிரீடத்தை கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களே சாத்துவாங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. எல்லாரும் போலாம். எஸ் சார். ஓகே சார். ஆல் ரைட் சார். ஷோர் சார். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? என்ன சொல்றாரு கமிஷனர்? போலீஸ் முதல்ல சூர்யாவை கண்டுபிடிக்கட்டும்னு சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க? போலீஸ் கண்டுபிடிச்சா சூர்யா சார கைது தானே பண்ணுவாங்க. ஆமா ஆனந்தி, அதான் கமிஷனரும் சொல்றாரு. சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துக்கலாம்னு சொல்றாரு. இப்ப அவர் தலையிட்டா கிட்னாப் பண்ணவங்க உஷாராயிடுவாங்கன்னு சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான் சார். கமிஷனர் இன்வால்வ் ஆகுறாருன்னு தெரிஞ்சு சூர்யா போலீஸ் கையிலேயே கிடைக்காம அவங்க பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இப்பவும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். சூர்யா சார் போலீஸ் கையில சிக்க கூடாது. ஏன் அப்படி சொல்ற? போலீஸ் சூர்யா சாரை கண்டுபிடிச்சாங்கன்னா அவரை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. அது நடக்க கூடாது ஆனந்தி. போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாம கண்டுபிடிக்கணும். சூர்யா சார் நிரபராதின்னு நிரூபிக்கணும். அதுக்கு முதல்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். சூர்யாவை கண்டிப்பா அந்த ராஜாங்கம் தான் கடத்தி வச்சிருப்பான். ஆனா எங்க எப்படி கடத்தினாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே சார். ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரில இருக்கு. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே. எனக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. ஆமா, எனக்கும் இருக்கு. யார் மேல சந்தேகம்? சூர்யா சார எல்லசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போனவங்க மேல. அதுலயும் குறிப்பா அந்த மணியக்காரர் மேலதான் சந்தேகம். கரெக்ட் ஆனந்தி. கோயிலுக்கு கூட்டிட்டு போக ஊர் பெரியவங்க எல்லாம் வந்தப்போ அவரு மட்டும்தான் சூர்யா சார தனியா கூட்டிட்டு போறதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. ஆமா, அது மட்டும் இல்ல. அன்னைக்கு வீராக்கும் சூர்யா சாருக்கும் பிரச்சனை வந்தப்போ நாட்டாம ஐயாலாம் வீராவை பஞ்சாயத்துல விசாரிக்கணும்னு சொன்னப்போ அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப பிரச்சனை வேணான்னு வீராவை காப்பாத்தி அனுப்புனதும் அவர்தே. ஆனந்தி, நந்தினி, இவ்வளவு கலவரத்திலையும் நீங்க 2 பேரும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எஸ், நாங்க யாருமே அதை நோட் பண்ணவே இல்லையே. ஆக்சுவலா இப்ப பஞ்சாயத்துல கூட அவர் தானே ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஆமா அன்பு, நான் உறுதியா சொல்றேன். அந்த மணியக்காரருக்கும் சூர்யா சார் கடத்தல், வீரா கொலை, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கோயில்ல இருந்து வரும்போது சூர்யா சார் காணாம போனதும் அவர் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு எல்லாரையும் அவர்தே திசை திருப்பி விட்டுருக்காரு. அவரை பிடிச்சு விசாரிச்சாலே சூர்யா சாரும் கிடைச்சிருவாரு. பட் கமிஷனர் சொன்ன பாயிண்ட் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு அவர் மேல சந்தேகம் வந்துச்சுன்னு வெளியே காமிச்சுக்க கூடாது. சைலண்டா காய நகர்த்தணும். அந்த மணியக்காரரை கண்காணிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு சூர்யா சார நிரபராதின்னு நிரூபிச்சு அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அண்ணே, ரைட் ரைட் ரைட். ராஜாங்கம், தப்பு பண்ற ராஜாங்கம், நீ பெரிய தப்பு பண்ற. ஏய், இவ்வளவு ரத்தம் வெளியில போயும் பேச்சுல திமிர் குறைதா பத்தியா அவனுக்கு? சுந்தரவள்ளி ரத்தம்ல அப்படிதான் இருக்கும். டேய், உங்க 2 குடும்பமும் தான் ஊரை விட்டு சென்னைக்கே போயிட்டீங்களே. அப்புறம் என்ன ஊர் மரியாதை வேண்டி கிடக்கு? 2 குடும்பத்துக்கும் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல. அங்க 100 கணக்குல வேலை பாக்குறவங்க எல்லாம் ஐயா அம்மான்னு தினமும் உங்க எல்லாருக்கும்
மரியாதை கொடுக்க தானே செய்யறாங்க. அந்த மரியாதைய வாங்கிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது தானே. இருக்க மாட்டானுங்க பரமு. ஆசை எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசை. உனக்கு இல்லையாடா அந்த ஆசை? எல்லாமே எனக்கு வேணும்னு நீ தானடா ஆசைப்பட்ட. அதனால தானடா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க. டேய், இது ஏன் ஊரு. இந்த ஊருக்காக நான் மாடா உழைக்கிறேன். யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறேன். உங்க அப்பனையும் அந்த தில்லராஜன் மாதிரி காசை தூக்கி போட்டு கைய காமிச்சு விடல. நாங்க களத்துல இறங்கி வேலை செய்யறோம். ஸ்கூல கட்டணும்னு உங்க அப்பா காசு கொடுத்துட்டு ஒதுங்கிடுவான். ஒவ்வொரு இடத்துக்கும் பர்மிஷனுக்கு அலைஞ்சி கஷ்டப்பட்டு பில்டிங் கட்ட வச்சு அத ஒரு ஸ்கூல் ஆக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடுறோம் தெரியுமா? எவன் கால எல்லாம் விழணும் தெரியுமா? அது உனக்கும் உங்க அப்பனுக்கும் தெரியுமா? அப்படி கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு நாங்க வேலை பார்க்கணும். எல்லாம் முடிஞ்சதும் நீங்க குடும்பத்தோட வந்து உங்க பேரு ஸ்கூலுக்கு வச்சுட்டு மரியாதைய வாங்கிட்டு போவீங்க. நாங்க மண்டிட்டு கிடக்கணுமா? டேய், ஊர் மரியாதை எங்க உரிமை. அது எவனுக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க முடியாது. டேய் ராஜாங்கம், நீ ஒரு நிஜமான ஆம்பளையா இருந்தா இதெல்லாம் எங்க முகத்துக்கு முன்னால நேருக்கு நேரா நின்னு கேட்டிருக்கணும்டா. அதை விட்டுட்டு எங்க முதுகுல குத்திருக்கியடா. முதுகெலும்பு இல்லாதவனே, உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? அடிங்க. யோ விடியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். ஆசை தீர பேசட்டும். அதுவும் சரிதான் பரம. நீ பேசுற. உன் பொண்டாட்டி முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டு இந்த வீராப்பாடா உனக்கு? மயக்க மருந்திய மூக்குல வச்சு என்ன தூக்கிட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் ஆம்பளையாடா? இந்த கட்ட அவுத்து விட்டு பாடுறா, அப்ப தெரியும்டா இந்த சூர்யா யாருன்னு. யோ, அவன் பேசி பேசி உன்னை தூண்டி விட பாக்குறான். நீ கோவப்படாத, அமைதியா இரு. வீராவோட உயிருக்கு பதிலா இவன் உயிரை நாம எடுக்கும் போது இவனுக்கு தெரியும். வீராவோட உயிரா? ஆமாடா, ஆமா, வீராவோட உயிர் தான். உன்னாலதானே அவன் செத்தான். ஊட்டி வளர்த்த என் கையாலே அவனை கொல்ல வச்சுட்டியாடா. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி அழுக்கிற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வீராவை ஏன் கையால கொன்னாலும் என் புருஷன் கையால கொள்ளி வச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நாங்க செஞ்சிட்டோம். ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீ செத்தது கூட உன் ஆளுங்களுக்கு தெரியாதுடா. பாவிங்களா? நீதான்டா பாவி. உன்னாலதான் அவன் செத்தான். விடியா, அதான் இவனை காணா போனமாக்க போறோமே. உள்ள இருக்கானா இல்லையான்னு தெரியாம தினம் தினம் துடிச்சு சாவாங்கல்ல அந்த அருணாச்சலமும் சுந்தரவள்ளியும். அதுதான்டா எங்க இழப்புக்கு கிடைக்க போற பெரிய ஆறுதல். வேண்டாம் ராஜாங்கம், நீ தப்பு மேல தப்பு பண்ற. நிச்சயமா உன்னால தப்பிக்கவே முடியாது. எப்படா இவ்வளவு கான்பிடண்டா பேச முடியுது? டேய் சூர்யா, இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்கிட்ட எல்லாம் பிச்சை வாங்கி வாழணுங்கிற நிலைமையெல்லாம் எங்களுக்கு இல்லடா. நீ சாக போறது உறுதி. நீதான் வீராவை கொன்னுட்டு தலைமறைவாயிருக்கேன்னு நாங்க சொன்னத இந்த ஊர்ல பாதி பேர் நம்பிட்டாங்க. நீ இருந்த இடம் தெரியாம அழிச்சிட்டோன்னு வெய்யி, தீராத கொலைப்பழி உன் குடும்பத்து மேல வந்துரும். வீராவை இழந்த அனுதாபம் எங்களுக்கு வரும். டேய் சூர்யா, இதுக்கப்புறம் உங்க குடும்பம் இந்த ஊருக்கு வர்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி எல்லாத்தையும் மீறி வந்தீங்கன்னு வெய்யி, வரும்போதெல்லாம் ஒருத்தனை எழுந்துகிட்டே இருப்பீங்க. டேய் ராஜாங்கம், வீணா கனவு காணாதடா. நீ சொல்றது எதுவுமே நடக்க போறது இல்ல. என்னது? நீ செஞ்ச தப்ப திருத்திக்க நினைக்கலனா உனக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும்டா. இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. முதல்ல நீ இங்க இருந்து தப்பிக்கிறியான்னு பாரு. யோ, இதுக்கு மேல அவன்கிட்ட என்னையா பேச்சு? இதுக்கு மேலயோ வெயிட் பண்ணா சரி வராது. இவனை எரிச்சிருவோம்.
இந்தா. என்ன என்னையும் பணத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க? பணத்தை புடி. திடீர்னு ஏதுப்பா இவ்ளோ பணம்? அத பத்தி உனக்கு என்ன கவலை? மாப்பிள்ளை வீட்டுல கேட்டபடி பணம் கிடைச்சிருச்சுல, நீ போய் சந்தோஷமா வாழ்ற வழியை மட்டும் பாரு. ஏங்க, அவ கேக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? திடீர்னு இவ்ளோ பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துராதா? ஆமாண்டி, நான் போய் கொள்ளையடிச்சு பணத்தை கொண்டு வந்திருக்கேன். பின்னாடியே போலீஸ் வருது. ஆளை பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இந்தா பையில வை. இந்தா உள்ள இந்தா. வைம்மா. இந்தா மாப்பிள்ளை வீட்ல இருந்து கார் வந்துருச்சு, சீக்கிரம். ஏங்க, நீங்களும் கூட வரலாம்ல? இல்லம்மா, திருவிழால நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை தான், என்னால வர முடியாது. நீ மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிரு. வரேன்ப்பா. என்னப்பா மாஸ்க் எல்லாம் போட்டிருக்க? ஐயா, உடம்பு முடியல, கார்ல வர்றவங்களுக்கு பாதிச்சிடக்கூடாதுல்ல, அதான். அப்படியா? சரிங்க தம்பி. வரேன்ப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. எந்த குறையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணும். எதுனாலும் அப்பா இருக்கேன், நீ கவலைப்படக்கூடாது. தம்பி ஐயா, பாத்து கூட்டிட்டு போங்க. சரிங்க. யார் ஐயா, நீங்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து கார் அனுப்பி வச்சிருக்காங்க. என்னது, மாப்பிள்ளை வீட்ல இருந்தா? ஆமாங்கய்யா. இப்பதானே ஒரு கார் வந்துச்சு. என் பொண்டாட்டியும் மகளும் அந்த கார்ல தானே ஏறி போனாங்க. இல்லையா, இதான் மாப்பிள்ளை வீட்ல இருந்து அனுப்புன காரு. போன் வருது, இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? ஹலோ, இப்போ நான் யாருன்னு தெரியணுமா, இல்ல உங்க பொண்டாட்டியும் மகளும் எங்க இருக்காங்கன்னு தெரியணுமா? நீங்க யாரு? என் பொண்டாட்டி மரகதம், இந்திராலாம் எங்க இருக்காங்க? அவங்க எது கூட்டிட்டு போனீங்க? எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க? நான் அவங்க கிட்ட பேசணும். சாரி சார், நான் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்க கிட்ட பேச முடியும். அதுவும் நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான். உண்மையா? என்ன உண்மை? பணம் வந்துட்டா பழசெல்லாம் மறந்துரும்ல, உண்மைனா என்னன்னே தெரியாம போயிரும்ல. எல்லாம் பணம் படுத்துற பாடு. யார் நீங்க? என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உண்ட வீட்டுக்கும் ரெண்டகம் பண்ணிட்டு ஊருக்கும் துரோகம் பண்ணிட்டு உங்க பொண்ண வாழ வைக்கிறது எப்படின்னு புரிஞ்ச உங்களுக்கு நான் பேசுறது மட்டும் புரியல. ஹலோ, நீங்க யாருங்க? பொறுமை பொறுமை பொறுமை, பதட்டப்படாதீங்க. பெரிய வீட்டு பையனை கடத்த ஹெல்ப் பண்ணும்போது மட்டும் எவ்வளவு நிதானமா பொறுமையா தெளிவா எல்லா வேலையும் செஞ்சீங்க. இப்ப ஏன் பதறீங்க? இப்ப புரியுதா? போய் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மைக்கு முன்னால வந்து நிக்கிற தைரியம் போய்க்கு என்னைக்கும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவும் பண்ணல. இந்த திடீர் பணக்காரங்க மட்டும் இல்ல, திடீர்னு தப்பு செய்யறவங்களும் ஈஸியா மாட்டிப்பாங்க உங்கள மாதிரி. ஒன்னும் பண்ணலன்னு சொல்லும் போதே ஒத்துறதில்ல உங்களுக்கு. நீங்க எங்க தெரியுமா தப்பு செஞ்சீங்க? சூர்யா வீராவை அடிக்கும் போதும் பஞ்சாயத்துலயும் எகிரி எகிரி அந்த ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அங்கதான் சார் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இல்லையே, நான் எதுவும். இருங்க, நான் இன்னும் முடிக்கலையே. உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புற 2 செகண்ட் முன்னால உங்க வீட்டுக்கே வந்து உங்க கண் முன்னாலேயே உங்க பொண்டாட்டியையும் பொண்ணையும் தூக்கிட்டோம். இன்னும் என்கிட்ட எதை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்களா புரிஞ்சுப்பீங்க, செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துப்பீங்கன்னு தான் நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு வழிய காணுமே. மேலும் மேலும் மறைக்க தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பொண்ணை விட நீங்க மாட்டிக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லங்க, ஒரு மனுஷன் சுயநலமா இருக்கலாம், அதுக்காக இப்படியா?
அப்படிலாம் இல்லங்க. எனக்கு மரகதம் இந்திரா இவங்க 2 பேரும் தாங்க முக்கியம். உங்க பொண்ண வாழ வைக்க இன்னொரு வீட்டு பையனை கடத்துற அளவுக்கு நல்லவர் தானே நீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். அந்த இடத்துக்கு உடனே வாங்க. தனியா யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ நீங்க லொகேஷன் உடனே அனுப்புங்க, நான் வந்துடுறேன். வாங்க. சூப்பர் நந்தினி, மிரட்டிட்ட. ஆனா சூர்யா சார கண்டுபிடிச்சாதான் எனக்கு நிம்மதி. கண்டுபிடிச்சிடலாம் நந்தினி. முதல்ல அந்த ஆளுக்கு லொகேஷன் அனுப்பி விடு. சரி, லொகேஷன் அனுப்புங்க. என்னடா பாக்குற? உன்னை எரிக்கிறதுக்கு கிரசன். ராஜாங்கம் வேண்டாம், தப்பு பண்ற ராஜாங்கம் வேண்டாம். என்னடா சொன்ன? எங்களை அழிக்கிறது தான் உன்னோட கடைசி ஆசையா? ஆசை நிறைவேறாம செத்து போனா அடுத்த ஜென்மத்துல பொறந்து வா, அப்போ என் கையால தான் உனக்கு சாவு. மரகதம், இந்திரா எங்க இருக்கீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க நாங்களே தான் ஊருக்குள்ள பெரிய மனுஷனா காட்டிக்கிட்டு இப்படி சில்லறத்தனமா வேலை செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? சூர்யாவை எங்க வச்சிருக்கீங்க? அந்த ராஜாங்கத்துக்கு உடந்தையா இருந்து கடத்த வச்சது நீங்க தானே? ஒழுங்கா உண்மையெல்லாம் நீங்களா சொல்லிட்டா நல்லது. இல்லன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஏற்கனவே கொலைகேஸ்ல மாட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? இப்ப என் பொண்டாட்டி பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமா பேச சொல்லி மிரட்டுறீங்களா? மிரட்டுறோமா? இப்ப போன்ல பேசும்போது உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டது யாரு? உண்மையா? எந்த உண்மையை ஒத்துக்கிட்டேன்? உங்க புருஷன் செஞ்ச கொலைய நான் செஞ்சேன், நான் ஒத்துக்கிட்டேன். ஏயா, சூர்யா சார் குடும்பத்தையும் மகேஷ் சார் குடும்பத்தையும் முதுகுல குத்திட்டு இப்ப நல்லவே மாதிரி வேஷம் போடுறியா? நல்லவ மாதிரி வேஷம் போடுறது நானா இல்ல அந்த 2 குடும்பமா? இப்போ சூர்யாவை கடத்தினது ராஜாங்கம், அதுக்கு ஹெல்ப் பண்ணது இவரு. இப்ப சூர்யா எங்க இருக்காரு அது மட்டும் தான் எங்களுக்கு இப்ப தெரியணும். என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, மிரட்டுறோனே வச்சுக்கோங்க. உங்க பொண்டாட்டி புள்ளைய இப்ப பாக்கணும்ல. இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வைங்க, என் பொண்டாட்டியும் புள்ளையும் தன்னால வீட்டுக்கு வந்துட போறாங்க. கேட்டியா ஆனந்தி? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாராம். இந்த யோகியரு நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராமே. கொடுக்கட்டுமே, தாராளமா கொடுக்கட்டுமே. போலீஸ் நம்மள விசாரிக்கும் போது இவர் மகளுக்கு கட்டு கட்டா பணத்தை அள்ளி கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச கதைய நாமளும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கட்டு கட்டா பணம் என்னவரு லாக்அப்ல கம்பி என்னவாரு. எங்க சூர்யாவை கடத்தி அதுல வந்த பணத்துல உங்க பொண்ண வாழ வைக்கணும்னு பாக்குறீங்களே, முடியுமா? உண்மையை சொல்லுங்க, அந்த பணம் எப்படி வந்துச்சு உங்ககிட்ட? இந்த உருட்டல் மேட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் பொண்ணுக்கு எப்படி பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன அதை பத்தி? இந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அது ராஜாங்கம் கொடுத்த பணம் தான் ஒத்துக்கோங்க. இல்ல. ஆமா, இது ராஜாங்கம் கொடுத்த பணம் தான். இந்திரா, மரகதம், அப்பா இந்த பணம் ஏதுன்னு அத்தனை தடவை கேட்டனே, நீங்க சொன்னீங்களா? இப்படி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தானே அத்தனை தடவை கேட்டோம். மரகதம், இல்லம்மா, இவங்க ஏதோ தப்பா சொல்லி கொடுத்து உங்க மனசை மாத்திருக்காங்கம்மா. இல்லப்பா, அவங்க என் மனச மாத்தல. நீங்க ராஜாங்கத்திட்ட பணம் வாங்குனீங்கன்னு அவங்க கிட்ட சொன்னதே நான் தான். இந்திரா, என்னம்மா நீ? ஆமாப்பா, நான் பார்த்தேன். நீங்க போன்ல அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட பேசுனத நான் கேட்டேன். பரமேஸ்வரி அம்மா, சொல்லுங்கம்மா. என்ன மணியாரே, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அம்மா, எல்லா குறையும் தான் நீங்களே சரி பண்ணிட்டீங்களேம்மா. எனக்கு எந்த குறையும் இல்லம்மா. ஆனா எங்க குறை இன்னும் தீரலையே மணியாரே. என்னம்மா,
என்னம்மா சொல்றீங்க? புள்ளையா வளர்த்த வீராவை எழுந்துட்டு நிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் செஞ்சு முடிக்கிறேன். என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிருக்கேன் மணியாரே. அந்த பஞ்சாயத்தோட முடிவு எங்களுக்கு சாதகமா தான் இருக்கணும். அப்படி முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ்வளவுதானம்மா? உங்க சொல்லுக்கு நான் மறுசொல் சொல்லிருக்கேனாமா? அப்படியே முடிச்சு கொடுத்துறேன். கடைசியில கைய விரிச்சிட மாட்டீங்களே? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நகையும் நட்டும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த என் பிள்ளைய இன்னும் பணம் வேணும் நகை வேணும்னு வாளா வெட்டின்னு பேர் வாங்குற மாதிரி செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க. இன்னைக்கு என் பொண்ணு திரும்பவும் அவ புகுந்த வீட்டுல புருஷனோட சந்தோஷமா வாழ போறானா அதுக்கு காரணம் நீங்க தானம்மா. நீங்க கணக்கு பார்க்காம நீங்க அள்ளி கொடுத்த பணம் தாமா காரணம். உங்களுக்கு நன்றி இல்லாம இருந்தேன்னா செத்தாலும் சீரழிஞ்சுதாமா போவேன். புள்ளைய நல்லபடியா பாத்துக்கோங்க மணியாரே. பஞ்சாயத்தை மட்டும் எங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருங்க. சரிங்கம்மா, அப்படியே முடிச்சு கொடுத்துறேன். இப்படி இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி நீங்க வாங்கிட்டு வந்த பணத்தால நான் சந்தோஷமா வாழ முடியுமாப்பா? ஏன்பா இப்படி பண்ணீங்க? இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா மான மரியாதை எல்லாமே போயிடுமே. அப்படி மானம் கெட்டு வாழ்றதுக்கு நம்ம புள்ள வாழ வெட்டியா நம்ம கூட இருந்தா கூட கௌரவமா இருந்திருக்குமேங்க. அருணாச்சலம் ஐயா குடும்பமும் தில்லைராஜன் ஐயா குடும்பமும் இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே பணம் கொடுத்திருக்க மாட்டாங்களா? அந்த நல்லவங்க கிட்ட காசு கேக்குறத கௌரவ குறைச்சலா நினைச்சு இப்படிப்பட்ட அயோக்கியம் கிட்ட கைய நீட்டிட்டீங்களேயா? ஒரு வார்த்தை என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா பணத்தை அள்ளி கொடுத்து உங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு எங்க வீட்டு புள்ள இது கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்களே. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானப்பா? பெரிய குடும்பத்துல உதவி கேட்டு இருந்தா கிடைச்சிருக்கும்லப்பா. அதை செய்யாம அந்த குடும்பத்து பையனை கடத்தி கஷ்டப்படுத்தி காசு வாங்கணும்னு எப்படிப்பா உங்களுக்கு யோசிக்க தோணுச்சு? சரிப்பா, இந்த பணத்தை நான் எடுத்துட்டு போறேன். இந்த பணம் இப்படி குறுக்கு வழியில வந்த பணம்னு தெரிஞ்சா புகுந்த வீட்டுல என்னை ஏத்துப்பாங்களா? இந்திரா போங்கப்பா, என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. ஐயோ ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேமா. யோசிக்காம தப்பு பண்ணிட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அப்பா புத்திய கடன் கொடுத்துட்டேமா. உன்னை வாழ வைக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா. மரகதம், என்ன மன்னிச்சிடு. ஐயா, இப்பவும் சொல்றோம், இந்திராவோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சூர்யா எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. அவருக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கேட்ட மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜாங்கம் தான். இப்ப சூர்யா சார் எங்க வச்சிருக்காங்க? அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லா இருக்காரு இல்ல? ஊருக்கு வெளியில உள்ள குடவுன்ல தாமா சூர்யா தம்பியை அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ சூர்யா சார்! அதே குடவுன்ல வச்சு அவரை எரிக்க போற மாதிரி பேசிக்கிட்டாங்கம்மா. ஐயோ சூர்யா சார்! அன்பு நந்தினி, சூர்யா சார்! நந்தினி ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம உடனே அந்த குடனுக்கு போயிடலாம். சூர்யாவை நிச்சயமா காப்பாத்திடலாம். அம்மா, நீங்க மட்டும் உதவி செய்யலனா சூர்யா சாரை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்க கண்டிப்பா சூர்யா சாரை காப்பாத்திடுவோம். ரொம்ப நன்றிம்மா. வாங்க வாங்க போலாம். ராஜாங்கம், இப்போ உனக்கு டைம் இருக்கு. நீ யோசிச்சு முடிவெடு. யோ, இவனை பேசவே விடக்கூடாதியா? பேச விட்டதுதான் தப்பு. அதுதான் நானும் சொல்றேன். தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் மேல கை வச்சிருக்க கூடாது ராஜாங்கம். இந்த தப்பை ஏன் செஞ்சேன்னு நீ வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவ. யாரு வேதனைப்படுறான்னு பாப்பண்டா. நீ எடியா பரமே எடுத்து கொல்து.
டேய் சூர்யா, உனக்கும் எனக்கும் எந்த ஜென்மத்து தொடர்புன்னே தெரியல. என் தம்பிக்கு கொல்லி வச்ச மாதிரி உனக்கும் கொல்லி வைக்க போறேன். சந்தோஷமா சாவு. ராஜாங்கம், பரமேஸ்வரி, நான் சொன்னல வருவாங்கன்னு. வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஏய், அவங்கள அடிச்சு தூக்குங்கடா. நந்தினி, விடாத, புடி. ஏய், எங்க போற? நில்லு. வாடி, வா. வாங்கயா சார், விடுங்க சார், விடுங்க விடுங்க சார். வாமா, விடுங்க. எந்திரி. எந்திரியா, எந்திரா, வா. ஐயோ, எப்படி அடிச்சிருக்காங்க? எப்படி சார் தாங்குனீங்க? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் சார் இப்படியெல்லாம் அடிக்க விட்டீங்க? திருப்பி அடிக்க வேண்டியதானே? அவங்க என்கிட்ட சண்டை போட்டா திருப்பி அடிக்கலாம். ஆனா எனக்கு மயக்க மருந்து கொடுத்து கட்டி போட்டு அடிச்சாங்க. சார், இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. சார், சூர்யாவை கடத்தி வச்சு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க சார். முயற்சி இல்ல அன்பு, கொலையே பண்ணிருக்காங்க. கொலையா? என்ன சார் சொல்றீங்க? யாரை கொலை பண்ணாங்க சூர்யா? வீராவ. பணம், பதவி, ஊர் மரியாதைக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்த தம்பியே கொன்னிருக்கான் இவன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? தான் உசுர பணைய வச்சு ஒரு உசுர இந்த உலகத்துக்கு கொண்டு வரவ பொண்ணு. அந்த பொம்பளைங்க இனத்துக்கே நீ எல்லாம் ஒரு கேவலம். ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னால ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆள் இப்படி கேடுகிட்ட வேலை செய்யறதுக்கு பின்னால நீ இருக்கிற. அப்படி என்னடா உங்களுக்கு பணமும் பேரும் புகழும் முக்கியமா போச்சு? நீ அதுக்கெல்லாம் தகுதியானவனா இருந்தா தன்னால அதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கும்டா. இப்படி உங்க வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு அந்த வீர வாழ்க்கையும் கெடுத்து தேவையில்லாம ஒரு உயிரியை எடுத்துட்டீங்களடா. நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து வீரா கொண்டீங்களா? சொல்லு, சொல்லுங்க. இல்ல சார், மர்மம் எதுவும் பண்ணல சார்.
அவ அப்பாவி சார். அவளுக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் தான் சார் கொலை பண்ணேன். நான் தான் என் தம்பியை கொலை பண்ணேன் சார். டேய், அவ கொண்டானு தானடா என்கிட்ட சொன்ன. இல்ல 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 இல்ல, அவளுக்கும் கொலைக்கும் சம்பந்தமே இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். அவ நிரபராதி சார். அவளை விட்டுருங்க சார். விட்டுருங்க விட்டுருங்க சார். ஏய், விட்டுறதா? கிட்னாப் பண்ணிருக்க, உன்னை விட்டுருவனா? எல்லாத்தையும் உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்றேன். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வா. யோ, எடுத்துருவாங்க. வாமா வா. டேய், அடிச்சனா வா, கூட்டு வாங்கறல. வெளிய விடாதீங்க. அண்ணே, என்ன மாட்டிட்டல. எல்லாரையும் கூட்டி போங்க. டேய், வாமா. சூர்யா சார், இழுத்துட்டு போங்க சார் எல்லாரையும். வாமா. இப்ப கூட என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அவங்க இதுக்கப்புறம் திருந்தினா என்ன, திருந்தனா என்ன, அதுக்கான தண்டனைய அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. சரி சூர்யா வாங்க. அது சரி, அதெல்லாம் ஓகே தான். நீங்க எல்லாம் எப்படியும் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சீங்க? சார், அது ஒரு பெரிய கதை சார். போற வழியில பேசிட்டே போலாம் வாங்க. ஆமா சூர்யா, இங்க இல்ல, ஊருக்கு போற வரைக்கும் அதை பத்தி பேசலாம். அவ்வளவு பெரிய கதை. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் ஆனந்தியோட எஃபர்ட் தான் ரொம்ப அதிகம். ஓ ஹே, சூப்பர். தேங்க் யூ. வெல் டன் நந்தினி. தேங்க் யூ so much. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப வலிக்குதா? நடக்க முடியுமா? யா. முடியாதுன்னா தூக்கிட்டு போவீங்களோ? ஹே ஆனந்தி, நந்தினி ஏற்கனவே அதை செஞ்சிருக்கா. உன் ஃப்ரெண்டு செம்ம ஸ்ட்ராங் தெரியுமா? அப்பாடா, இந்த சிரிப்பே இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது. எங்க நீங்க வாங்க, நம்ம போலாம். அடா, அவங்க வருவாங்க, வாங்க. நந்தினி, இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு போன உடனே நீ அந்த புது புடவைய கட்டி காமிக்கணும். நான் உனக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்றேன், சரியா? ஆமா, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? சொல்லு. அது நீங்க வாங்க போலாம். நீங்க வாங்க, நான் அப்புறம் சொல்றேன். வாங்க, அப்புறம் சொல்றேன். வாங்க. சரி, ஓகே, வாங்க. ஐயாவுக்கு மாலை போடுங்க. சந்தோஷம் தம்பி. ஒவ்வொரு வருஷமும் ஊருக்கு வந்து திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுப்பீங்க. ஊர்ல எல்லார் மனசும் நிறைஞ்சு இருக்கும். ஆனா இந்த தடவை அந்த ராஜாங்கத்தால உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் வந்துடுச்சு. அவன் செஞ்சதுக்காக ஊர் சார்பில் உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சா, அவன் செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இத்தனை வருஷமா நாங்க சொன்ன எதையுமே தட்டாம இந்த ஊருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சவன் என்ன கெட்ட நேரமோ ராஜாங்கத்தோட புத்தி இப்படி போயிடுச்சு. எங்க ஃபேமிலியும் சரி, அருணாச்சலம் அங்கிள் ஃபேமிலியும் சரி, ராஜாங்கத்தை என்னைக்குமே எங்க ஃபேமிலியில ஒருத்தனா தான் பாத்துருக்கோம். ஆமா ஆமா, ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு மரியாதை கிடைக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தானே சொன்னோம். அதான் உண்மையும் கூட. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் எதுக்கு இவ்ளோ பிரச்சனை பண்ணான்னு எனக்கு தெரியல. இந்த மரியாதை சந்தோஷமா கிடைச்சிருக்க வேண்டிய விஷயத்துல தேவையில்லாம ஈகோ பார்த்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. கரெக்டா சொன்ன அன்பு. தேவையில்லாம ஈகோ பாக்குற எல்லாருக்கும் கடைசியில இதான் நிலைமை. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இப்ப இத என்கிட்ட ஏன் சொல்றீங்க? தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடியும் சத்தமா சொல்லுங்க. எதுக்குமா? அப்புறம் உன் தம்பி மொத்தமா சத்தமே இல்லாம இருக்கா? தெரியுதுல, சும்மா பேசாம இருங்க. இப்பதே எல்லாம் குழப்பமும் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா அம்மனோட சந்நிதியில வந்து நிக்கிறோம். இப்பயே ராஜாங்கத்தை பத்தி பேசணும். ஆனந்தி, நான் ராஜாங்கத்தை பத்தி மட்டும் பேசல. சார், இப்போ யாரும் யார பத்தியும் பேச வேண்டாம். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து கிரீடம் வைக்க வந்திருக்கோம். அத சந்தோஷமா பண்ணலாமே. அப்படியே பண்ணலாம் மேடம். ஓகே, நந்தினி சொல்லியாச்சுல, நோ அப்பீல். அப்படியே பண்ணிடலாம். ஓகே, என்ன டாடி, கிரீடம் வச்சிடலாமா? வச்சிடலாம். ஆனா என்ன? ஏன், என்ன விஷயம்? இந்த தடவை நீயும் பார்வதி சேர்ந்து அம்மனும் கிரீடம் வைங்க. சூப்பர் அங்கிள், பெஸ்ட் ஐடியா. என்னனே இது புது பழக்கம்? நாங்க போய் வைக்கிறதா? ஆமா பார்வதி,
நமக்குள்ள பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? முத்துமலையில தானே. உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா நம்ம 2 குடும்பத்தையும் ஈஸியா பிரிச்சிடலாம் அப்படின்னு தானே ராஜாங்கம் திட்டம் போட்டான். அதனால நீங்க 2 பேரும் ஒத்துமையா அம்மனுக்கு கிரீடம் சாத்துறது தான் சரி. அப்புறம் நானும் பார்வதியும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவுமா? அந்த முத்துமாலையால தானே உனக்கா எனக்கான பிரச்சனை வந்துச்சு. அதனால இந்த தடவை முத்துமாலை அம்மன் கழுத்திலே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த வாட்டி அம்மன் கழுத்திலே இருக்கட்டும். அடுத்த தடவை 2ஆ மாறும். அப்ப ஆளுக்கு 1ன்னு எடுத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா. இந்த ஒத்துமை இப்படியே இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு போய் அம்மனுக்கு கிரீடத்தை சாத்துங்க. என்ன நாட்டாம தர்மகர்த்தா, ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கேட்காம நாங்களே ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம். பஞ்சாயத்துக்காரங்களுக்கு இதுல ஒன்னும் வருத்தம் இல்லையே. ஐயா, நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி அதை என்னைக்கு இந்த ஊரு மறுத்து பேசிருக்கு? ஐயா தீர்மானம் என்னைக்கு தப்பா இருந்திருக்கு? சுந்தரவல்லி அம்மாவும் பார்வதி அம்மாவும் சேர்ந்து கிரீடம் சாத்தினா ஆத்தாளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நாட்டாம சந்தோஷம் தானே? அம்மா தாயே, சரிங்க, திருவிழா நல்லபடியா முடிஞ்சது. நாங்கெல்லாம் கிளம்புறோம். வேற என்ன வேணும்னாலும் எப்பவும் போல தயங்காம எதை பத்தியும் யோசிக்காம போன் பண்ணுங்க. நிச்சயமா ஐயா. அடுத்த தடவையும் திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கறதுக்கு நீங்க வந்துடணும். இன்னும் 4 வருஷம் கழிச்சுதான் எல்லாரையும் பார்க்க முடியும்னு நினைக்கும் போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஊருக்கு அடுத்த பிரசிடண்ட் யாருன்னு முடிவு பண்ணோம்ல, முடிஞ்சா நடுவுல வந்துட்டு போறோம். என்ன? சரி, நாங்க இப்ப கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். சரி போலாம். வாங்க போலாம். அப்ப நாங்க வரோம். வாங்க வாங்க.